வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல ரொம்ப சிம்பிளா வெள்ளை வெள்ளைன்னு தேங்காய் பருப்பி தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே நான் தேங்காய் பருப்பி போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து கரெக்டான அளவுகளோட நான் எவ்வளவு தேங்காய் எடுத்திருக்கிறேன், எவ்வளவு சர்க்கரை போடுறேன் அப்படிங்கிறது கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர்றேங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து அளவா இது வந்து இந்த ஆர்டரே வந்து ஒரு 3 இயர்ஸா என்கிட்ட வந்து தேங்காய் பருப்பி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாளைக்கு தேங்காய் பருப்பி வேணும்னு டக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த தேங்காய் பருப்பி எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு வீடியோவா காட்ட போறேன். தேங்காய் பருப்பி செய்யலாங்களா? இப்ப பாருங்க, நான் 3 பெரிய தேங்காய் எடுத்து இப்படி துருவி வச்சிருக்கேன். நான் வந்து மிஷின்ல துருவி இருக்கேன். நீங்க வந்து தேங்காய் துருவிலையும் கூட துருவிக்குங்க. 3 பெரிய காய் எடுத்துருக்கிறேங்க. இதுக்கு வந்து அதாவது இந்த டம்ளர்ல வந்து 5 டம்ளர் வந்ததுங்க இந்த தேங்காய் துருவல். இது வந்து நல்லா குவிச்சு எடுத்து வச்சது 5 டம்ளருங்க. இதுக்கு எவ்வளவு சர்க்கரை போடலான்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த டம்ளர்ல குவிச்சு 5 டம்ளர் தேங்காய் எடுத்துருக்குறேங்க. இதே டம்ளர்ல 3/4 டம்ளருக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதே 5 டம்ளர் எடுத்துக்கலாங்க. இப்ப வந்து நல்லா அடிக்கனமான பாத்திரம் வச்சுட்டா, எப்பவுமே நான் வந்து தேங்காய் பருப்பி பண்ணுனா இதுலதான் பண்ணுவேன். இப்ப அதே மாதிரி பண்றேங்க. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு சர்க்கரைங்க 1 டம்ளருக்கு. இதே மாதிரி நம்ம 5 டம்ளர் சேர்த்துக்கலாம். அப்படிட்டு இப்ப பாருங்க, 5 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்ப சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்திட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வைக்க வேண்டாங்க, ஏன்னா சர்க்கரை வந்து கலர் மாறிடும். அதனால இப்ப அளவெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊத்திட்டு அடுப்பு பற்ற வச்சு அப்படியே கிளறிட்டே இருந்தோம்னா சர்க்கரை கரைஞ்சிருங்க. நல்லா கொதி வந்த உடனே அழுக்கு இருந்ததுன்னா நீங்க வந்து பால் கொஞ்சம் ஊத்தியும் கூட அழுக்கு எடுத்துக்கலாம். இப்ப இது கொதி வரட்டுங்க, பார்க்கலாம். இப்ப பாருங்க, சர்க்கரை அப்படியே கரைய தொடங்கிருச்சு. அதாவது சீக்கிரமா கரைஞ்சிருங்க. நல்லா கொதி வரட்டு, பார்க்கலாம். நீங்களும் வீட்டுல செய்யறதுனா 1 டம்ளர் கூட அளவு எடுத்து செஞ்சு பாருங்க. அதாவது தேங்காய் பருப்பி வெள்ள பிசு பிசுன்னு இருக்குது, உருண்டையாயிருது அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. அதோட பக்குவம் தாங்க. இப்போ ஒரு சிலர் தேங்காய் வந்து வறுத்து போடுவாங்க. நான் வறுக்கவே மாட்டேங்க, அப்படியே தான் போடுவேன். நல்ல விலையன்னு இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இது கொதி வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் சர்க்கரை தண்ணி எல்லாம் போட்டு அடுப்புல வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரேவில் வந்து நெய் தடவி வச்சுட்டேன். எப்பவுமே இதுல தான் மாமூலா தேங்காய் பருப்பி காய்ச்சின்னா இதுல தான் ஊற்றி ஸ்லைஸ் போட்டு எடுப்புங்க. நீங்களும் வீட்டில் ட்ரே இருந்தா முன்னாடியே இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கோங்க. சப்போஸ் ட்ரே இல்லைங்க, நாங்க என்ன பண்றது அப்படிங்க வேண்டாம். நீங்க வந்து பிளேட் இருந்தாலும் கூட, நல்ல ஹைட்டான பிளேட் இருந்தாலும் கூட அதுல வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இது கொதிச்சுட்டு இருக்குது. சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, சர்க்கரை எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. அதாவது கரைஞ்சு நல்லா தண்ணி கொதிக்குதுங்க. இன்னும் நல்லா கொதிக்கிட்டுங்க. ஒரு கம்பிப்பாகு வந்த உடனே நம்ம வந்து தேங்காய் சேர்த்திக்கலாம். இப்ப பாருங்க, சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சாச்சு. எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க. இப்படி எடுத்து பார்த்தாவே தெரியுது பாருங்க. இன்னும் வந்து கம்பிப்பாகு வரலீங்க. இந்த கடைசி சொட்டு உழுகிறது வந்து நூல் மாதிரி வரணுங்க, பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கிட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க, கம்பிப்பாகு வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, கம்பிப்பாகு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, ஒரு கம்பிப்பாகு வந்துருச்சு. இதுதாங்க பக்குவம். நாம் இனி அடுத்தது தேங்காய் போட்டுடலாம். அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க. கூட ஒரு ஆள் புதுசா பண்றவங்க ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு இருந்ததுன்னா கூட தேங்காய் போட சொல்லுங்க. உடனே கலர் மாறிடுச்சுங்க. அதாவது இது வேகிற போது இந்த மாதிரி கலர் இருக்கும். ஆற ஆற உங்களுக்கு நல்ல வெள்ளை கலர்ல வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா கொதி வரட்டு. இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்ப பாருங்க, தேங்காய் போட்டு கொதிக்கிறப்ப வந்து தண்ணி விடுங்க. இங்க பாருங்க, எவ்வளவு தண்ணியா இருக்குது. அப்புறம் நல்லா கொதிச்சு வேகும் போது கெட்டி ஆயிரும். நீங்க வந்து அடுப்பு கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு கிளறிட்டே இருந்ததுன்னா இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா
நல்லா கெட்டி ஆயிரும். ஆனால் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. 2 பேர் இருந்தால் மாற்றி மாற்றி கைவிடாமல் கிளறுங்க. ஏன்னா புதுசாக செய்கிறவங்க கொஞ்சம் போட்டோம்னா செஞ்சுக்கலாம், நிறையா போட்டோம்னா கிளறிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திருச்சு. இப்போ தண்ணியோட இருக்கும்போது அடுப்பை வந்து ஹையாக வச்சிங்கன்னா நல்லா தெரிக்குங்க. அதனால ஸ்லோலியே வச்சு கிளறுங்க. இப்போ பாருங்க தண்ணியெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாம், ஏன்னா நீ அடி பிடிச்சிருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் இதுக்கு ரொம்ப தேவைப்படாது. ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். அதே மாதிரி பொட்டுக்கல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நீங்கள் பொட்டுக்கல்ல நல்லா இருக்கும், பொட்டுக்கல்ல போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு பொட்டுக்கல்ல பிடிக்கலைன்னா முந்திரி போட்டுக்குங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் முந்திரி வாங்க மாட்டாங்க, முந்திரி எல்லாம் விலை அதிகம்னு. இந்த மாதிரி பலகாரத்துக்கு வந்து வீட்டில் இருக்கிற தேங்காய்க்கு பொட்டுக்கல்லையுமே ஏலக்காய் போட்டு தான் செய்வாங்க. ஏன்னா பொட்டுக்கல்ல எல்லாத்து வீட்லேயுமே இருக்குங்க. அதாவது இந்த தேங்காயோட பொட்டுக்கல்லையுமே ஏலக்காய் வாசம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்க இது நல்லா கெட்டி ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம், அது வரை கிளறிட்டு இருக்கலாம். இப்போ பாருங்க நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. அதாவது இப்போ கொஞ்சம் தேங்காய் வந்து 3 தேங்காய் போட்டங்காட்டி இவ்வளோ நேரம் ஆகுது. நீங்கள் ஒரு தேங்காய் போட்டால் இன்னும் சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்க நல்லா சுருண்டு வருது. அடுப்பு வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிரும். இப்போ இந்த பக்குவத்தில் நல்ல தேங்காய் வாசம் வருங்க. தேங்காய் பருப்பியோட வாசம் இந்த நேரத்தில் நம்மளுக்கு கபன்னு வருங்க. வெந்துருச்சு, அதனால அந்த வாசம் வருதுங்க. இனி வந்து இன்னும் 2 நிமிஷம் இருந்தோம்னா எடுத்துடலாம். இன்னும் 2 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரட்டுங்க. 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துடலாம். இனி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ட்ரேக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு மாற்றிடலாங்க. இப்போ பாருங்க டக்குன்னு ட்ரேக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்க எல்லாம் கொட்டியாச்சு. இனி அடுத்தது வந்து மட்டம் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூனு நெய் விட்டுறலாம், நல்லா வாசமாக இருக்கும். பாருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்லையும் கூட நல்லா அமுத்தி விட்டீங்கன்னா நல்லா நீட்டாக வந்துடுங்க. இப்போ பாருங்க மேலே நெய் ஊற்றி நல்ல ஸ்பூனில் நீட்டாக மட்டம் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நாம் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். வேணுங்கிற ஷேப் போட்டுக்கலாங்க, வேணுங்கிற சைஸ்லேயும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க ட்ரே ரொம்ப சூடாக இருக்குது, அதனால தான் பிடிச்சிட்டேன். கொஞ்சம் சூடாக இருக்கையிலேயே போடணும். ஆறணுன்னு போட்டிங்கன்னா உதிரி ஆயிருங்க, வராது பீஸு. எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்க பருப்பி. நீங்கள் வேணா சின்ன பீஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம தேங்காய் பர்பி எல்லாம் ஸ்லைஸ் போட்டு ஆற வச்சு எடுத்துட்டோம். எவ்வளோ பர்பி வந்திருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ 3 கிலோவே இருக்குங்க. இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, வெள்ளையாக இருக்குது. நம்மளுக்கு வேணுங்கிற சைஸ் போட்டுக்குங்க. அது பொட்டுக்கல்லையோட ஏலக்காய் நெய் வாசத்தோட சூப்பராக இருக்குது பாருங்க. ஸ்லைஸ் எப்படி இருக்குன்னு வெள்ளை வெள்ளையன்னு இருக்குங்க. ஆற நல்ல வெள்ளையாயிருங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு 3 தேங்காய் வச்சு அதுக்கு தகுந்த சக்கரை ஓட்டு பொட்டுக்கல்லை போட்டு எப்படி தேங்காய் பருப்பி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தேங்காய் எண்ணெய் 1 டம்ளர்
அளவுக்கு 3/4 டம்ளர் சர்க்கரை போட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களால தேங்காய் பருப்பு செய்ய முடியல, எங்களுக்கு டைம் இல்லைங்கிறீங்களா, எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க வீட்டுக்கு தேடி வரும் தேங்காய் பருப்பி. அதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க வீட்லயே ஸ்வீட்டு, காரம், பொடி வகைகள் எல்லாமே பண்றோங்க. நிறைய பேர் எங்ககிட்ட ஆர்டர் கொடுத்து முன்னாடியே புக் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு வேணும் வேணும் வேணும்னு செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. நன்றி, வணக்கம்.